முல்லை பெரியார் சேதுபதி மகாராஜா அவர்களால் திட்டமிடப்பட்டு பென்னிக்விக் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டு மிக ஒரு வலிமையான அணையாக இருந்ததை பலம் இல்லை என்று கூறிய பின்பு தமிழக அரசால் உலகிலேயே மிக பலம் வாய்ந்த அணையாக மாற்றப்பட்ட பின்னரும் கூட இன்றும் 152 அடி தண்ணீர் தேக்கலாம், அதன் பின்னர் திறந்து விடலாம் என்று 2006 உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இன்று வரை அமல்படுத்தாமல் தொடர்ச்சியாக சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தமிழக அரசு இழைத்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நீங்கள் ராமநாதபுரத்தை எடுத்துக்கொண்டால் கடமுடைக்கு இதுவரை தண்ணீர் எட்டி பார்க்கவில்லை. குடிநீருக்கே மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலைமைதான் மதுரையிலும் வரப்போகின்றது இந்த நிலை நீடித்தால். எனவே இது ஒரு போராட்டமாக முன்னெடுத்து பல சமயம் நடந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஆளுகின்ற அரசுகள், அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த முறை கேரள அமைச்சரை வைத்தே முல்லை பெரியாரை திறந்து விட்டது எந்த அளவுக்கு நம்முடைய உரிமை அங்கே விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பாஜக சார்பிலே அன்று எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே ஒரு 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளோடு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த பின்புதான் முல்லை பெரியார் அணைக்கு அன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் துரைமுருகன் பயணம் சென்று வந்தார்கள். அது ஒரு விவாத பொருளாக மாறிய ஒழிய அதற்கு பின்பும் கூட இன்று வரை அந்த 152 அடி தண்ணீர் தேக்கி வைக்கப்படவில்லை என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. எனவே கேரள சட்டசபையிலே 2006 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மதிக்காமல், அதே சமயம் தமிழக அரசும் கூட அதை உடனடியாக அமல்படுத்தாமல் இருந்த காரணத்தால் சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை போட்டு தங்கள் இசைவுக்கு ஏற்ப அவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். அந்த வகையிலேயும் முல்லை பெரியாறு அணை புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்றே சொல்லலாம். எனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் இங்கே இருக்கின்ற 5 மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள், குறிப்பாக அதுக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற எங்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் SR சேகர் உள்ளிட்ட அத்தனை பேரும் இதற்காக கடும் முயற்சி எடுத்து வருகின்றார்கள். முல்லை பெரியாறு எங்கள் உரிமை. 152 அடி தண்ணீர் தேக்கப்பட வேண்டியது என்பது எங்களுடைய உரிமை. ஏனென்றால் உரிமை மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வாதாரம்.